தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை ஆம்ஸ்ட்ராங்கிற்கு 16ஆம் நாள் காரியம் நடக்க உள்ள நிலையில் பழிக்கு பழியாக கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை. தடுப்பு நடவடிக்கையில் காவல்துறை தீவிர கண்காணிப்பு. ஆம்ஸ்ட்ராங் உடன் இருந்தவரையே உளவாளியாக மாற்றிய கொலை கும்பல் 1 மாதம் நோட்டமிட வைத்து கொலைக்கு பயன்படுத்தியதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்படும் ரவுடி சம்போ செந்தில் நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாக தகவல். தனிப்படை காவலர்கள் தீவிர விசாரணை. பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சிறையில் உள்ள ரவுடிக்கு தொடர்பா? ஒரே மாதத்தில் 3 முறை மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதால் காவல்துறை தீவிர விசாரணை. சென்னையில் அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவு. மைக்ரோசாப்ட் மென்பொருளில் தொழில்நுட்ப கோளாறு. இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் உள்ளிட்ட விமானங்களின் சேவை பாதிப்பு. மின்கட்டண உயர்வை கண்டித்து பாமக ஆர்ப்பாட்டம். திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் என அன்புமணி உறுதி. நில உரிமையாளரை கடத்தி மிரட்டிய வழக்கில் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 12 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கட்சி தலைமையின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். விழுப்புரம் தொகுதி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. திமுக அமைப்பு செயலாளர் தாக்கல் செய்த மனு குறித்து 4 வாரங்களில் மத்திய அரசு பதில் அளிக்க உத்தரவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம். பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் அம்மன் கோயில்களுக்கு பக்தர்களை இலவசமாக அழைத்து செல்லும் திட்டம். சென்னையில் அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் வரும் 24ஆம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு. ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 55 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து 45,000 கனஅடியாக அதிகரிப்பு. கடலூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 எரித்து கொல்லப்பட்ட வழக்கு. 2 கைது செய்து தனிப்படை காவல்துறை விசாரணை. தமிழ்நாட்டில் 200 நாட்களில் 595 கொலைகள் நடந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நடவடிக்கை எடுக்காமல் அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழியாக 16வது நாளைக்குள் கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளை காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். கொலையில் தொடர்புடையதாக மேலும் சிலரை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட 16வது நாள் காரியத்திற்குள் பழிக்கு பழியாக கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொலைக்கு காரணமானவர்களை பழிதீர்க்க வேண்டும் என்று சபதம் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொலைக்கு காரணமானோருக்கு நெருக்கமானவர்கள் யாராவது கொல்லப்படலாம் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் தேடப்படும் பிரபல ரவுடி சம்போ செந்தில் நேபாளத்துக்கு தப்பிச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறையில் உள்ள ரவுடியின் வருகை ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு தொடர்பாக இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலையில் தொடர்புடைய ரவுடிகள் யார் யார் என கண்டறிந்து அவர்களை விசாரணை வளையத்திற்குள் காவல்துறையினர் கொண்டு வந்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முக்கியமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது பிரபல ரவுடி சம்போ செந்தில் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 4 கொலை உள்ளிட்ட பல வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி சம்போ செந்தில் கடந்த 6 ஆண்டுகளாக கைதாகாமல் உள்ளார். சம்போ செந்தில் நேபாளம், இலங்கை, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் மாறி மாறி வசித்து வருவதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சம்போ செந்தில் திட்டமிட்டாரா என தனிப்படை காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் சம்போ செந்திலின் சமீப கால புகைப்படம் கூட காவல்துறையினரிடம் இல்லை என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்படும் பிரபல ரவுடி சம்போ செந்தில் நேபாளம் தப்பிச் சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சிறையில் உள்ள பிரபல ரவுடி ஒருவரின் சென்னை வருகை ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மேலும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சந்தேகிக்கப்படும் சிறையில் உள்ள வட சென்னையை கலக்கிய பிரபல ரவுடி ஒருவர் மருத்துவ பரிசோதனைக்காக சென்னைக்கு மாதம் ஒருமுறை வந்து செல்வார் என கூறப்படுகிறது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த 1 மாதத்திற்கு முன்பு மட்டும் 3 முறை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டுள்ளார். எனவே தனியார் மருத்துவமனையில் வைத்து பிரபல ரவுடியை சந்தித்து பேசியவர்கள் யார் என்றும் பிரபல ரவுடி ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மருத்துவமனையில் திட்டம் தீட்டி கொடுத்தாரா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நீலகிரியில் இன்றைய தினம் மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதால் ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை மையம். கோயம்புத்தூரில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணித்திருக்கிறது. நீலகிரியில் இன்றைய தினம் மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கோயம்புத்தூரில் இன்றைய தினம் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை முதலே ஒரு சில பகுதிகளில் மழை பொழிவை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தற்போது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் தொடர்பான மழை அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. மற்றும் ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விண்டோஸ் 10 மென்பொருள் கோளாறை சரி செய்யக்கூடிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. உலகம் முழுவதும் வங்கி, விமான சேவை உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் விண்டோஸ் 10 மென்பொருள் கோளாறை சரி செய்யக்கூடிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற ஒரு தகவலை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. வங்கி, விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. மார்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பும் என்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது.